வணக்கம். இந்த பதிவு டீச்சர் ட்ரெயினிங் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு 2026 படித்து கொண்டிருப்பவர்களுக்கான பதிவு. 2026 நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இப்போ 10ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படின்னாக்கா அந்த எக்ஸாமுக்கு தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். இங்கிலீஷில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 30 கொஷின் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கேட்ட பதிவு தான் இது. நான் தொடர்ந்து கொடுக்குறேன். இதில் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நிறைய கேள்விகள் வரும். மேக்ஸிமம் கிராமர் வந்து 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் புக்கை ஒரு தடவை வாங்கி புக் பேக் இருக்கும் இல்லையா, அதை ஒரு தடவை புரட்டி பார்த்துருங்க. அதில் இருக்கிற டாப்பிக்கே வச்சு உங்களுக்கு நிறைய கொஷின் கேட்பாங்க. இந்த ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்லாம் லாஸ்ட் டைம் கேட்டாங்க இல்லையா, அதெல்லாம் 8th தான் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு புக் பார்க்கலாம். பயப்படாதீங்க, நீங்கள் ஒரு தடவை படித்தாலே புரிஞ்சுக்கிட்டு பாஸ் பண்ணுற மாதிரி தான் கொஷின் இருக்கும். அதனால் படிச்சிருங்க, பாஸ் ஆகிடலாம். பார்க்கலாம். முதல் கேள்வி, த காம்பவுண்ட் வேர்ட் டூத் ப்ரஷ் பிலாங்ஸ் டு விச் கேட்டகரி? டூத் ப்ரஷ் அப்படிங்கிறது என்ன கேட்டகரின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பேப்பர் டூலையும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. டூத்து ப்ரஷ் ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க இல்லையா, காம்பவுண்ட் வேர்டா, அது என்னென்ன சேர்ந்துருக்குன்னு கேட்குறாங்க. நவுனா, வேர்பா, அட்ஜெக்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் சொல்லியிருப்பீங்க. நவுன் தான் வந்திருக்கு. நவுன் ப்ளஸ் நவுன் வந்திருக்கு. அடுத்து செகண்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சிலபிள் தெரிஞ்சிருக்கணும், சிலபிஃபிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். மோனோன்னா என்ன, அந்த மாதிரி இந்த டைப் வரிசைலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதையே கூட வச்சு கொஷின் கேட்பாங்க. நம்ம அடுத்தடுத்து அந்த மாதிரி கொஷின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஆஃப் த வேர்ட் லெபார்டரி? லெபார்டரியில் எத்தனை சிலபிள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதை பிரிக்க கற்றுக்கோங்க. பிரிக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. லெபார்டரி எத்தனை சிலபிள்? LABORATORY, லெபார்டரி. அப்போது ஏ தான் கரெக்டாக பிரிஞ்சிருக்கு. LABORATORY, லெபார்டரி அப்படிங்கிறது தான் சரி. அடுத்து எத்தனை சிலபிள்? 5 சிலபிள். லெபார்டரி எத்தனை சிலபிள்னு கூட கேட்கலாம். அதே மாதிரி த வேர்ட்ஸ் யுவர்ஸ் ஃபைத்ஃபுல்லி ஆர் த டேஷ் ஆஃப் த லெட்டர். ஒரு லெட்டரில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது லெட்டரோட என்னன்னு கேட்குறாங்க. ஹெட்டிங்கா, சல்யூட்டேஷனா, சப்ஸ்கிரிப்ஷனா, பாடியா? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிங்கிறது லெட்டரோட என்னவாக அமையும்? சப்ஸ்கிரிப்ஷனாக அமையும். லெட்டரோட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி இப்படி கூட சொல்லுவாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. இல்லை காம்ப்ளிமெண்டரி க்ளோஸ் அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் கூட அதை கூட கொடுங்க. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படிங்கிறது. சல்யூட்டேஷனுங்கிறது டியர், குட் மார்னிங் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சல்யூட்டேஷன். 4th கொஷின் பாருங்கள். விச் செமி மாடல் ரெஃபர்ஸ் டு எ ஹேபிட் தட் வாஸ் ஃபாலோடு இன் த பாஸ்ட் பட் இஸ் நோ லாங்கர் கண்டினியூடு? அதாவது எந்த செமி மாடலை யூஸ் பண்ணுவீங்க? ஒரு ஹேபிட்டு பாஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு, அதாவது முன்னாடி பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஹேபிட்டை இப்போ இல்லை, அந்த ஹேபிட்டை அதை சொல்கிறதுக்கு எந்த செமி மாடல் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா யூஸ்டு டு. எப்படி சொல்கிறது? ஐ யூஸ்டு டு வாட்ச் டிவி அப்படின்னா என்ன மீனிங் வரும் அப்படின்னா, நான் முன்னாடி டிவி பார்த்துட்டு இருந்தேன் அப்படி வரும், இப்போது பார்க்கல அப்படின்னு மீன் ஆகிற மாதிரி வரும். அதுக்கு தான் யூஸ்டு டு. சரி, 5th பாருங்கள். ஐடென்டிஃபை த ஃப்ளூரல் விச் இஸ் நாட் அஃபோபோனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபோபோனிக்னா என்னன்னு தெரியணும். அப்போபோனிக் அப்படின்னு சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ளூரல் இஸ் நாட் அப்போபோனிக்னு கேட்டிருக்காங்க. அப்போபோனிக்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சிங்குலர்லேருந்து ஃப்ளூரலுக்கு மாறும்போது சிங்குலரில் இருக்கிற வவ்வல்ஸ் லெட்டர் ஃப்ளூரலில் வவ்வல்ஸ் மாறுது அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? அஃபோபோனிக்னு சொல்கிறோம். வவ்வல் சேஞ்ச் ஆச்சுன்னா அது அஃபோபோனிக். அப்போது இங்கே விச் இஃப் த ஃபாலோயிங் ஃப்ளூரல் இஸ் நாட் அப்போபோனிக்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லணும்? நாட் அப்போபோனிக் அப்படிங்கிறது என்னது? புக்ஸ். இதுதான் மாறலை, வவ்வல் மாறாமல் இருக்கு இல்லையா, அப்போ இதுதான் நாட் அப்போபோனிக். அடுத்து 6th கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ்னு கேட்குறாங்க. திஸ் லெசன் இஸ் இன்ட்ரெஸ்டிங். என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸில் வரும் இது? என்ன கைண்டுன்னு தெரியுதுங்களா? திஸ் லெசன் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட்டில் வரும். அடுத்து 7வது கேள்வி பாருங்கள். 7th ஸ்டேட்மெண்ட்டு. சி பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரி டே இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ரீசன் என்னென்னா, த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் டெய்லி ஹேபிட்ஸு, ஜென்ரல் ட்ரூத் அண்டு ரெகுலர் ஆக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. சி பிளேஸ் ஏ கிரிக்கெட் எவ்ரிடே அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன காரணம் அப்படின்னா, த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ்டு டு டாக் அபவுட் டெய்லி ஹேபிட்
ஜென்ரல் ட்ரூத் அண்டு ரெகுலர் ஆக்ஷன் இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றியாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் ட்ரூத்து, பிளானிங், ஆக்ஷனு இது எல்லாமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இது வந்து எக்ஸாம்பிளும் ரைட்டு, ரீசனும் ரைட்டு. இப்போ ஆன்சர் என்ன வரும்? கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷனும் கரெக்டாக, அப்போ ஆன்சர் ஏ தான் வரும். அடுத்து, இஃப் இட் ஹேட் ரெயின்டு வெல் த ஃபார்மர்ஸ் டேஷ் ஹாப்பின்னு கேட்டிருக்காங்க. த ஃபார்மர்ஸ் டேஷ் ஹாப்பி அப்படின்னா இஃப் அப்படிங்கிறது வந்து அன்ரியல் சுச்சுவேஷனை சொல்லுது, அதுவும் பாஸ்ட்டில் சொல்லுது. அப்படிங்கும்போது would have been happy அப்படின்னு வரும். அண்ட் been happy, would have been happy. இஃப் இட் ஹேட் ரெயின்டு அப்படின்னு வரும்போது would have been happy அப்படின்னு வரணும். அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷினு. ஸ்டேட்மெண்ட்டு மேடம் அண்டு பனானா ஆர் பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸ். மேடம் அண்டு பனானா ஆர் பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸு. ரீசன் என்ன அப்படின்னா, எ பாலிண்ட்ரோம் இஸ் எ வேர்ட், ஃப்ரேஸ் ஆர் நம்பர் தட் ரீட் த சேம் ஃபார்வேர்டு அண்டு பேக்வேர்டு. பாலிண்ட்ரோம்க்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் கொடுத்தல அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ரைட்டான்னு சொல்லுங்கள். போன டெஸ்ட்டில் பாலிண்ட்ரோம்னா என்னென்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு தடவை படிச்சுட்டு விட்டோன்னா அது கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்காது. திரும்ப யார்கிட்டையாவது அதை பற்றி பேசுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வருஷலாம் எழுதி வச்சுக்கிட்டு அதை திரும்ப திரும்ப சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேடம் அப்படிங்கிறது பாலிண்ட்ரோம் வேர்டு, ஆனால் பனானாங்கிறது பாலிண்ட்ரோம் வேர்டு கிடையாது. பாலிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னு அவங்களே சொல்லிட்டாங்க. பாலிண்ட்ரோம் ஈஸியாக வேர்டு, ஃப்ரேஸு ஆர் நம்பரு எதாக இருந்தாலுமே ஸ்ட்ரெயிட்டாக படிக்கும்போதும் அதே மீனிங் தான் வரும், ரிவர்ஸில் படித்தாலும் அதே மீனிங் தான் வரும். அதுதான் வந்து பாலிண்ட்ரோம் வேர்டு. மேடம் அப்படிங்கிறத நம்ம ரிவர்ஸில் படித்தாலும் அது சேம் மீனிங்காக தான் வரும். அப்போது பனானாங்கிறது அப்படி வராது இல்லையா? அப்போது ஸ்டேட்மெண்ட்டு ஏ தான் வந்து எஸ், ஸ்டேட்மெண்ட்டு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ எஸ் இஸ் ஃபால்ஸு பட் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு டி தான் ஆன்சராக வரும். ஆன்சர் டியாக வரும். அடுத்து 10th கொஷின் பார்க்கலாம். ஃப்ரேம் அ கொஷின் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் அ கொஷின் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். நான் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். அதில் சென்டென்ஸை வேணால் மாற்றிருப்பேன் சில இதில், ஆனால் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட அதே ஃபார்மேட்டில் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேர் ஆர் 15 players. 10th கொஷின் பாருங்கள். ஃப்ரேம் அ கொஷின்ஸ் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். தேர் ஆர் 15 players in the team. Choose the correct question for the sentence. Who are there in the team? How many players are there in the team? இந்த வந்துருக்கணும் அந்த இடத்துல. தேக்கு ஈ போடாமல் விட்டேன். How many players are there in the team? Where are the players? What are the players doing? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னவாக இருக்கும்? 15 நம்பர் வரும்போது 15 players அப்படிங்கும்போது how many அப்படின்னு தான் கொடுக்கணும். இதே how muchன்னு கொடுத்துருந்தா பண்ணக்கூடாது. how muchங்கிறது அன்கவுண்டபிளில் தான் வரும். how muchங்கிறது அன்கவுண்டபிளில் வரும். இப்போது how many அப்படின்னு இருக்கு இல்லையா? பி தான் வந்து ஆன்சரு. இந்த டிஹெச்னு வந்திருக்கு, அது டிஹெச்இன்னு போட்டுக்கோங்க. how many players are there in the teamனு வச்சுக்கோங்க. அடுத்து 11th கொஷின் பாருங்கள். I met my friend while I dash the road. இது பாஸ்ட் டென்ஸு நல்லா தெரியுது. while அப்படிங்கிறது என்ன சொல்லுது? பாஸ்ட்டு கண்டினியூஸ் டென்ஸை சொல்லுது. while அப்படிங்கிறது தான் வந்து அதில் க்ளூ. while அப்படின்னு வந்திருக்கிறதுனால வாஸ் கிராசிங் அப்படின்னு வரணும். வாஸ் கிராசிங் த ரோடு அப்படின்னு வந்தால் தான் அது சரி. I met my friend while I was crossing the road. 12th கொஷின் பாருங்கள். த வால் கொலாப்ஸ்டு. சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் ரெண்டுமே ஈஸியான இதுதான். சொல்லுங்கள் பார்க்கலாம். த வால் அப்படிங்கிறது என்ன? சப்ஜெக்டு. கொலாப்ஸ்டு அப்படின்னா என்னது? உடையுது இல்லை கீழே விழுது அந்த மாதிரி. கொலாப்ஸ்டு அப்படின்னா வேர்பு, ஒரு ஆக்ஷன் நடக்குது இல்லையா? அப்போ அது வேர்பு. எஸ்பி அப்படிங்கிறது தான் சரியானது. 13th கொஷின் பாருங்கள். சென்டென்ஸ் பேட்டர்னு ராம் இஸ் ஏ டாக்டர். ராம் இஸ் ஏ டாக்டர். இதுக்கு என்ன வரும்? ராம் வந்து சப்ஜெக்டா? ராம் தான் சப்ஜெக்டு. ஈஸ் வந்து வேர்பு. டாக்டருங்கிறது ஆப்ஜெக்டா காம்ப்ளிமெண்ட்டா? டாக்டருங்கிறது ஆப்ஜெக்ட் கிடையாது. ராம் கிவ் எ கார், கிவ் எ கார், பாட்ட கார்னா தான் ஏ கார் அப்படின்னு அங்கே வரும்போது அது ஆப்ஜெக்ட் ஆகும். டாக்டர் அப்படிங்கும்போது அது காம்ப்ளிமெண்ட்டில் வரும். அடுத்து 14th கொஷின் பாருங்கள்.
ஐடென்டிஃபை த ஆத்தர். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த 3 கொஷின்? ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த 3 கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. அதோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லியோ டால்ஸ்டாயா, ரவீந்திரநாத் தாகூரா, ரஸ்கின் பாண்டா. 3 பேருமே 8th வராங்க. ஆன்சர் that 3 கொஷின். 3 கொஷின் கேட்டது இந்த லியோ அப்படிங்கிறவர் தான். லியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. LEO லியோ. 3 லெட்டரா, அப்போது 3 கொஷின் கேட்டிருக்காரு லியோ டால்ஸ்டாய். வார் அண்ட் பீஸ் அதுவும் அவர் தான். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த வேர்டு வித் த கரெக்ட் மீனிங்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ட்லி, ரேம்பிளிங், மெர்ச்சன்ட்டு, ரேட்டல் ஆஃப் அப்படின்னா என்ன? இதுக்கெல்லாம் வந்து மீனிங் சொல்லுங்கள். ஜென்ட்லி அப்படின்னா என்ன வரும்? ஜென்ட்லி அப்படின்னா சாஃப்ட்லி அப்படின்னு வரும். ரேம்பிளிங் அப்படிங்கிறது ஒண்டரிங். ரேம்பிளிங்னா ஒண்டரிங். மெர்ச்சன்ட்னா யார்? மெர்ச்சன்ட் அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ்னால் பீப்புள் ஹூ ட்ரேடு தான் வந்து மெர்ச்சன்ட்டு. ரேட்டல் ஆஃப் அப்படின்னா ரிசைட் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். DCAB. DCAB தான் ஆன்சரு. அப்போ ஏ தான் ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்து 16th கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் பிளண்டிங் வேர்டு. த வேர்டு பைனரி அண்ட் டிஜிட் என்ன பிளண்டிங் வேர்டு வரும்? பைனரியும் டிஜிட்டையும் கம்பைன் டு ஃபார்ம் விச் பிளண்டிங் வேர்டு? கம்பைன் பண்ணால் என்ன பிளண்டிங் வேர்டுன்னு வரும்னு கேட்குறாங்க. டிஜிட்டரியா, பினிட்டா, பைட்டா, டிகினரியா? ஆன்சர் பைட்டுன்னு வரும். பைனரியையும் டிஜிட்டலையும் இதில் இருக்கிற பிஐயும் எடுத்துட்டாங்க, இல்லை லாஸ்ட்டில் இருக்கிற டி எடுத்துக்கிட்டாங்க, பைட்டுன்னு வரும். பைனரி ப்ளஸ் டிஜிட் வந்து பைட்டு. இது மாதிரி நிறைய வேர்டு இருக்குது, படிச்சுக்கோங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்மோக் ப்ளஸ் ஃபோக் வந்து ஸ்மோகு, மோட்டார் ப்ளஸ் ஹோட்டல் வந்து மோட்டலு. அந்த மாதிரிலாம் நிறைய வேர்டு இருக்குது, பிளண்டிங் வேர்டு. அடுத்து 17th பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கல் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சூஸ் த கரெக்ட் ஆர்டிகல்ஸ் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். He joined dash university and he is dash honest man. He joined ஏ யூனிவர்சிட்டியா ஆன் யூனிவர்சிட்டியா? இது அப்படியே ஏன்னு வரும். ஏன் யூனிவர்சிட்டி ஏன்னாக்கா இதில் வந்து யூ வந்திருக்கு, இருந்தாலும் அது வவ்வல் சவுண்டு அதில் வரலை, அதனால ஏ யூனிவர்சிட்டி. அதே மாதிரி ஹானஸ்ட் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்டு தான் வந்திருக்கு, ஆனால் அங்கே ஆன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆ சவுண்டு வரும். அப்போது ஃபஸ்ட்டுக்கு ஏவோ அடுத்து ஆனும் வரும். இந்த மாதிரி மாற்றி இருக்கிறத கேட்பாங்க. ஏன் யூனிவர்சிட்டி அண்ட் ஹீ இஸ் ஆன் ஹானஸ்ட் மேன். அடுத்து 18th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கரெக்ட்லி ஃபாலோ த ரூல்ஸ் ஆஃப் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வர்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. சி அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் பர்சனா, சிங்குலரா, ப்ளூரலா, தேர்ட் பர்சனா? தேர்ட் பர்சன் சிங்குலர். அப்போ என்ன வரணும்? வேர்போட என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். அப்போது ஷி அப்படிங்கிறதோட எங்கே எஸ் சேர்த்துருக்கு? வேர்போட சி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே. அப்போது இதுதான் வந்து ரூல்ஸை கரெக்டாக இதுதான் கரெக்டான சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அடுத்து கரெக்ட் கொஷின் டேக் கேட்குறாங்க. ஐம் யுவர் டீச்சர். இதுக்கு என்ன கொஷின் டேக் வரும்? ஐம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வந்தாலே அதுக்கு என்ன தான் ஆன்சராக இருக்கும்? எதுவுமே பார்க்க தேவையில்ல, ஆர்இன்ட் ஐன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆன்சர் வந்து ஆர்இன்ட் ஐ. ஐஎம் அப்படின்னு சென்டென்ஸில் வரும்போது ஆர்இன்ட் ஐ தான் வரும். ஐஎம் யுவர் டீச்சர் பாசிட்டிவாக இருக்கா, ஆர்இன்ட் ஐன்னு முடிஞ்சிடும். அடுத்து 20th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் அப்ரிவேஷன் அண்டு அக்ரானிம் வேர்டு. அக்ரானிம் வேர்டோ ஃபஸ்ட்டு அப்ரிவேஷன் வேர்டு இருக்கணும், அடுத்து அக்ரானிம் வேர்டு இருக்கணும். அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி ஐடென்டிஃபைடு ஆஸ் அன் அப்ரிவேஷன் அண்ட் அன் அக்ரானிம்? ஏன் 2 தடவை கொடுத்துருக்கோன்னா, இப்போ வர கொஷின் பேப்பரில் அப்படி தான் 2 தடவை கொடுத்துருக்காங்க. ஒரே கொஷினையே 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்குறாங்க. பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு அப்ரிவேஷன் வரா மாதிரியும் அடுத்த வேர்டு அக்ரானிம் வரா மாதிரியும் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்ரிவேஷனை என்ன அப்படின்னு தெரியணும். லெட்டர்ஸை அப்படியே ஃபார்ம் பண்ணி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அதுக்கு பேர் தான் வந்து அப்ரிவேஷன். அந்த லெட்டர்ஸை ஃபார்ம் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அதையே ஒரு ஃப்ரேஸாவோ இல்லை ஒரு ஃப்ரேஸாக நம்ம மாற்றி யூஸ் பண்ணுவோம். இப்போ NEET அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், நீட்டுன்னே சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் ஏடிஎம் அப்படி கிடையாது. ஏடிஎம்க்கு புதுசாக நம்ம எதுவும் பேர் வைக்கல, ஏடிஎம் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி லெட்டர்ஸை சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது
அப்ரிவேஷன். அந்த சொல்கிற லெட்டரையே ஒரு ஃப்ரேஸாக மாற்றி வச்சுருக்கோம், அந்த மாத்திரை வேர்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அதை ஒரு வேர்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அக்ரானிம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது தானே நீட்டு. அந்த நீட்டை வந்து நம்ம NEETன்னு சொல்லாமல் நீட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதை அக்ரானிம்னு சொல்கிறோம். ஓடிபின்னா என்ன தெரியுமா? ஒன் டைம் பாஸ்வேர்டு. PDF அப்படின்னா போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபைலுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ரேம் அப்படிங்கிறதும் ஆவடிங்கிறதுமே வந்து அக்ரானிம் தான். ஜிபி அப்படின்னா ஜிகாபைட்டு, பிசின்னா பர்சனல் கம்ப்யூட்டர். ஜிபியும் பிசியும் வந்து அப்ரிவேஷனு, ரேமும் ஆவடியும் அக்ரானிம். புரிஞ்சிருந்தால் சந்தோஷம். கொஷின் நம்பர் 21 பாருங்கள். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? தவறான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுன்னு இருக்காங்க. A verb is a word used to express an action or state. ஒரு verb அப்படின்னா அது வந்து என்னத்தை வேர்பாக இருக்கிற வேர்டு எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆக்ஷனையோ ஒரு நிலையோ வந்து காட்டுறது தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வேர்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது சரி. அடுத்து verbs that express an action with an object or transitive verb. ஒரு வேர்பு ஆக்ஷனை ரெஃபர் பண்ணும்போது, ஆக்ஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்டை சேர்த்தும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது, ஆப்ஜெக்டோட சேர்த்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா அது ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஐ டேக் த ரிமோட் அப்படின்னா அது ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஓகேவா? வேர்ப்ஸ் தட் டு நாட் டேக் அன் ஆப்ஜெக்ட் ஆர் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. அந்த மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லாமல் ஒரு செயல் நடக்குது, எனக்கு நானே செஞ்சுக்கிறேன் செயலை, எதையுமே நான் கையிலே வச்சில்லை. இப்போ ஐ ரன், ஐ ஸ்மைல், இதெல்லாம் என்ன வேர்ப் அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். எந்த ஆப்ஜெக்ட்டுமே தேவைப்படாது, நான் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஆப்ஜெக்ட்டும் தேவை இல்லையா, அப்போ அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஐ டேக் த ரிமோட் அப்படிங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஏன்னா நான் ஒரு ரிமோட்டை எடுக்கிறேன், ஆப்ஜெக்டை எடுக்கிறேன். ஆனால் நான் ஸ்மைல் பண்ணுறேன், ஐ ஸ்மைல் அப்படின்னு வரும்போது அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஏன்னா ஸ்மைலுக்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் எந்த ஆப்ஜெக்ட்டும் தேவையில்லை. இதான் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. கரெக்டாக கொடுத்துருக்காங்க 3 ஸ்டேட்மெண்ட்டுமே. அடுத்து பாருங்கள், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு ஆல்வேஸ் டேக் அன் ஆப்ஜெக்ட் டு கம்ப்ளீட் த மீனிங்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு அப்படின்னாலே என்னது, எந்த ஆப்ஜெக்ட்டுமே இல்லாமல் ஒரு வேர்பு நடக்குது அப்படின்னா தான் அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு. அதனால் 4th ஸ்டேட்மெண்ட்டு தவறானது. அடுத்து 22 கொஷின் நம்பர் 22 பாருங்கள். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ். டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க 8th ஸ்டாண்டர்டில். ரொம்ப எளிமையானது, பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கனாலே சொல்லிடுவீங்க. த ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ ட்ரைடு டு சிங் அப்படின்னா ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ ட்ரைடு டு சிங். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் யூஸ்டு இன் த சென்டென்ஸ். என்ன சென்டென்ஸ், இதில் என்ன அட்ஜெக்டிவ் யூஸ் ஆகிருக்குது? ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ அப்படிங்கிறது எதை குறிக்கும்? குவாலிட்டியவா, குவான்டிட்டியவா, அட்ஜெக்டிவா, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பண்ணுதா, இல்லை நம்பரை குறிக்குதா? எதை குறிக்குது? குவாலிட்டியை தான் குறிக்குது. அந்த க்ரோவோட குவாலிட்டியை சொல்லுது இல்லையா, அப்போ இது அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது வரும். இது அப்படியே புக்கில் இருக்கிறது தான். அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்டு நெட்டிசன்? நெட்டிசன் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? எ பர்சன் ஹூ லிவ் இன் சிட்டியா, எ பர்சன் ஹூ யூஸ் இன் இன்டர்நெட் ரெகுலர்லியா, எ பர்சன் ஹூ ஒர்க் இன் பேங்க்கா, ட்ராவல் ஃப்ரீக்வெண்ட்லியா? ஆன்சர் நெட்டிசன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா எ பர்சன் ஹூ யூஸ் த இன்டர்நெட் ரெகுலர்லி. நியூஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நெட்டிசன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா ரெகுலராக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க, இன்டர்நெட்டில் இருக்கிறவங்க, அவங்களாம் வந்து நெட்டிசன்னு சொல்கிறோம். 24th கொஷின் பாருங்கள். மேட்ச் த இடியம்ஸ் வித் த கரெக்ட் மீனிங். இடியம்ஸ்னால் என்னென்னு தெரியுமா? மரபு சொல். ஒன்று சொல்லுவோம், அது அதை குறிக்காது, வேறு ஒன்று குறிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மரபு சொல். அது ஆங்கிலத்துலேயும் பயன்படுத்துகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். த பால் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? த பால் இன் யுவர் கோர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முடிவு உன் கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். த பால் இன் யுவர் கோர்ட் அப்படின்னா உன் கையில் அந்த முடிவு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இது. ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன், பர்ஃபெக்ட் 10, பேட் எக், டேக் 5, இதெல்லாம் வந்து என்ன இடியம் மீனிங்கை குறிக்குது? ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் அப்படின்னா வெரி ரேர்லி. பர்ஃபெக்ட் 10 அப்படின்னா கம்ப்ளீட்லி பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் வந்து பர்ஃபெக்ட் 10ன்னு சொல்கிறோம். பேட் எக் அப்படின்னா இல் பிஹேவ்டு பர்சன் தான் வந்து பேட் எக்கு. டேக் 5 அப்படின்னா டேக் அ ஷார்ட் பிரேக் தான் வந்து டேக் 5 அப்படின்னு கொடுப்பாங்க. ஆன்சர் ஏ தான் வரும். BACD
BACDன்னு வந்திருக்கு. அப்போது ஏ தான் ஆன்சராக இருக்கும். 25th கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த பர்சன். ஐடென்டிஃபை த பர்சன். ஹூ இஸ் த நோபல் ப்ரைஸ் வின்னிங் பெங்காலி poet, author, philosopher, artist and educator who wrote கீதாஞ்சலி? இதெல்லாம் பண்ணது யார்? Who is the Nobel Prize winning Bengali poet? யார்? சரோஜினி நாயுடா, ரவீந்திரநாத் தாகூரா? கீதாஞ்சலி எழுதினது யார்? ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி எழுதினது ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து 26th கொஷின் பாருங்கள். The words night and night are called homonymous, homophones. நைட்னா இரவு, KNIGH நைட்டுனா வீரன். அடுத்து 27th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டேஷன் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் விச் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இஸ் ரிப்பீட்டட் டு கிரியேட் ஃபோக்கஸ். ஒரு வேர்டோ இல்லை சென்டென்ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது, ஒரு ஃபோக்கஸ் காட்டுறதுக்காக ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம்? ரிப்பீட்டேஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அலிட்ரேஷன் இஸ் ஏ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் த சேம் பிகினிங் கான்சனன்ட் சவுண்ட் இஸ் ரிப்பீட்டட் இன் நியர்பை வேர்ட்ஸ் அப்படின்னா அது அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கான்சனன்ட் சவுண்டு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது அலிட்ரேஷன். நார்மலாக ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதை ரிப்பீட்டேஷன்னு சொல்லுவோம். அப்போது ரெண்டுமே சரியானது தான். போத் 1 and 2 ஆர் கரெக்ட். பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் ஃப்ரேசல் வேர்ப் வித் கரெக்ட் மீனிங் கேட்டிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். பிஹேவ் வித், கால் ஆன், கால் பேக்கு, லுக் இன்டு, கிவ் அப், லுக் ஆஃப்டர், லுக் இன்டு, இந்த மாதிரி நிறைய வேர்ட் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க. நான் வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். பிஹேவ் வித் அப்படின்னா டாலரேட், பி பேஷன், டாலரேட் தான் வந்து பியர் வித்துன்னு வரும். அதே மாதிரி கால் ஆன் அப்படின்னா விசிட் ஆர் கால் சம்ஒன், போய் பார்க்குறது இல்லைனாக்கா கூப்பிடுறதா தான் வந்து கால் சம்ஒன். விசிட் அப்படின்னு தான் மீனிங்கு. கால் ஆன் அப்படின்னா. கால் பேக்னா என்ன நல்லா தெரியும். ரிட்டர்ன் அ கால் தான் வந்து கால் பேக். லுக் இன்டு அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் வந்து லுக் இன்டு. கிவ் அப் அப்படின்னா ஸ்டாப் ட்ரையிங். கிவ் அப்னா ஒன்றை விடுறது தான் வந்து கிவ் அப். நெவர் எவர் கிவ் அப்னு சொல்கிறாருல, அதுதான் வந்து எக்ஸாமை கிவ் அப் பண்ணாதீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் ட்ரையிங். கிவ் அப்னா ஸ்டாப் ட்ரையிங். அடுத்து இதுக்கு ஆன்சர் ஏ தான் ஆன்சரு. அடுத்து பாருங்கள். 29வது 29th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம். த ரைன் கம்ப்ளீட்லி டேஷ் அவர் டே. ஸ்பாயில் பண்ணிச்சு, ஸ்பாயிலிங், வாஸ் ஸ்பாயிலிங். கம்ப்ளீட்லி அப்படின்னா என்னது? முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது தான் அதில் குழு. கம்ப்ளீட்னா முடிஞ்சிருச்சு. அப்போது ஸ்பாயில்ட், SPO, ஈஸ் வராது, ஸ்பாயிலிங் வராது, ஏன்னா இப்போ நடந்துக்கிட்டு இல்லை. அதே மாதிரி வாசு அப்படிங்கிறதும் முடிஞ்ச மாதிரி இல்லை, இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அப்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கம்ப்ளீட்லி அப்படிங்கிறது. இது ஸ்பாயில்ட் அப்படின்னு வரும். SPOILT, ஸ்பாயில்ட். அடுத்து 30th கொஷின் பாருங்கள். ஹர்ஷினி டேஷ் ஹர் மதர் இன் மேக்கிங் ரங்கோலி இன் த யார்ட் ஃபார் த லாஸ்ட் 1 hour. வீட்டு முன்னாடி கோலம் போடுறாங்க. லாஸ்ட் 1 hour ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க அப்படி தான் மீனிங் வருது. மதர் மேக்கிங் ரங்கோலி இன் த யார்ட் ஃபார் த லாஸ்ட் 1 hour அப்படின்னா என்ன வரும்? ஹேஸ் பீன் ஹெல்பிங் அப்படின்னு வரும். ஹேஸ் பீன் ஹெல்பிங். ஏன்னா ஆக்ஷன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகி 1 hour முன்னாடி ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போனா அது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது ஹேஸ் பீன் ஹெல்பிங் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். 30க்கு ஆன்சர் வந்து ஹேஸ் பீன் ஹெல்பிங். இதோட 30 வினாக்கள் முடிஞ்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ கேள்விகளை ஆன்சர் பண்ணீங்கன்னு பாருங்கள். இது எங்கே இருக்குது, எந்த புக்கில் இருக்குதுன்னு தேடி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நான் கொடுக்குற 30 கொஷினு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். புக் எடுத்து படிக்கணும்னு தோணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது தான். 30 கேள்வியும் பார்த்துட்டு யாராவது இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு தேடி புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னாலே அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். தொடர்ந்து படிங்க.